அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலா சுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் நேற்றைய தினம் அனுபவித்தோம். கண்ணன் அழகு அவ்வளவு ஆச்சரியமாக, அவன் கிருஷ்ண சந்திரன் இருக்கும்போது விண்ணில் இன்னொரு சந்திரன் எதற்கு என்றும், என் மனம் அந்த அழகான முகத்தை முத்தமிடுகிறது, எப்பொழுதும் முத்தமிட்டு அந்த தாமரை முகத்தை என் மனம் முத்தமிட்டு முத்தமிட்டு கழிக்கிறது, சந்தோஷப்படுகிறது என்றார். இன்னைக்கு அவன் கண்களின் அமுதத்தை பற்றியும் அவன் சௌந்தர்ய சாம்ராஜ்யம் என்றும் தெரிவிக்கப் போகிறார். அவன் கண்ணுக்கு அமுதமாகிய இளமை அழகு அவன், மன்மதன் கொண்டாடும் அழகு அவன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் கண்ணனை. 85வது ஸ்லோகம். கரௌ சரது தஞ்சிதாம்புஜ விலாச சிக்ஷா குரு பதௌ விபுத பாதப பிரதம பல்லவோல்லங்கினௌ திருஷௌ தலித துர்மத திரிபுவனோபமானஸ்யௌ விலோகய விலோச்சனாமிருதமஹோ மஹச்சைஷவம். கரௌ சரது தஞ்சித அம்புஜ விலாச சிக்ஷா குரு பதௌ விபுத பாதப பிரதம பல்லவோல்லங்கினௌ திருஷௌ தலித துர்மத திரிபுவனோபமானஸ்யௌ விலோகய விலோச்சன அமிர்தமஹோ மகச்சைஷவம். சரத்காலத்தில் மலரும் தாமரை பூக்கள் சிறந்த ஒளியுடன் அழகுடன் சோபையுடன் இருக்கும், அப்படியே குளிர்ச்சியாக. ஆனால் அந்த தாமரை மலர்களுக்கே கண்ணனுடைய திருக்கரங்கள், அவனுடைய திருக்கைகள் அந்த சோபையுடன் இருப்பது எப்படி என்று பாடம் சொல்லி கொடுக்கும் டீச்சராக இருக்குது இந்த திருக்கரங்கள். தாமரை பூக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதா. இந்திரலோகத்தில் இருக்கும் கல்பக விருட்சம் மிக மிக அற்புதமானது. அதில் முதலாக துளிர்விடும் இளம் தளிர் மிக அழகானது, மிக அற்புதமானது. அதையும் விட மிஞ்சிவிடக்கூடியது கண்ணனுடைய திருப்பாதங்கள். அந்த கல்பக விருட்சத்தோட இளம் தளிரை விட மென்மையானது கண்ணனுடைய இளம் தளிர் பாதங்கள், திருப்பாதங்கள். 3 உலகங்களிலும் இருக்கும் சீர் செல்வங்கள் அனைத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒன்று திரட்டி சேர்த்தா கூட 3 உலகங்களில் உள்ள அழகான செல்வங்கள் அனைத்தையும் சேர்த்தால் கூட ஒன்று திரட்டி அது கண்ணினுடைய அழகு செல்வத்திற்கு ஒப்பாது, ஈடாகாது. 3 உலகத்து அழகு சீர் செல்வங்களை சேர்த்து திரட்டி வச்சா கூட கண்ணனுடைய திருக்கண்களின் அழகுக்கு ஈடாகாது. அது அவ்வளவு அழகு செல்வம். இப்படிப்பட்ட அந்த கண்ணனின் இளம் பருவத்து ஜோதி வடிவை, என் கண்களுக்கு அமுதமாக இருக்கும் அந்த வடிவத்தை கண்ணார நீங்களும் கண்டு கழியுங்கள் என்கிறார் சுவாமி. கரௌ சரது தஞ்சிதாம்புஜ விலாச சிக்ஷா குரு பதௌ விபுத பாதப பிரதம பல்லவோல்லங்கினௌ திருஷௌ தலித துர்மத திரிபுவனோபமானஸ்யௌ விலோகய சுவிலோச்சனா அமிர்தமஹோ மகச்சைஷவம். கரவ் கைகள், சரத் உதஞ்சித ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தலை தூக்கி நிற்கும் அம்புஜ விலாச தாமரையின் அழகிற்கு சிக்ஷா குரு சிக்ஷிக்கும், டீச் பண்ணும், கற்றுக் கொடுக்கும். குருஸ்தானமாக இருக்கிறது. அது பதன விபுத பாதங்கள், அந்த பதள பாதங்கள் அவனுடைய பாதங்கள். அப்புறம் விபுத பாதப தேவலோகத்தில் உள்ள கல்பக விருட்சத்தின் பிரதம பல்லவ இளம் தளிர்கள் உல்லங்கினவ் மிருதுத்தன்மையில் மீறியவைகளாயிருக்கின்றது அவனுடைய பாதங்கள். அவனுடைய கைகள் அந்த இளம் தளிர் அந்த தாமரை அழகிற்கு குருஸ்தானமாக இருக்கிறது அவனுடைய திருக்கரங்கள். இந்த மரத்தினுடைய இளம் தளிர்கள் அது அதைவிட மிருதுத்தன்மையில் மீறியவையாக இருக்கிறது கண்ணனுடைய திருப்பாதங்கள். திருஷௌ கண்கள்
திரிபுவனம் மூவுலகத்திலும் உள்ள தலித்த துர்மத உபமானஸ்ரீயம் அழகிற்கு உவமையாக எல்லா பொருள்களையும் திரட்டி கூட்டி ஒரு மூட்டையாக கட்டினா கூட அவனுடைய கண்களுக்கு ஈடாகாது. எல்லா பொருள்களின் கர்வத்தை பிளப்பதாக இருக்கிறது. சுவிலோச்சன அமிர்தம் கண்ணுக்கு அமுதமாயிருக்கும் மகத் சிறந்த சைஷவம் இந்த இளமை அழகை விலோகய கண்டு அனுபவியுங்கள். அஹோ ஆச்சரியம் என்று இப்படிப்பட்ட அந்த கண்ணனின் இளம் பருவத்து ஜோதி வடிவை கண்களுக்கு அமுதமாயிருக்கும் இந்த அழகு சௌந்தரியத்தை லாவண்யத்தை கண்ணார கண்டு கழியுங்கள் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்திலையும் சௌந்தர்ய சாம்ராஜ்யம் என்று தெரிவிக்கப் போகிறார். ஆச்சின்வானம் அகன்யகன்யகனி சாகாரான் விகாரக்ரமான் ஆருந்தானம் அருந்ததி ஹிருதயமபி ஆர்திரஸ்மிதாஸ்ய ஸ்ரியா ஆனன்வானம் ஆதன்வானம் அனன்ய ஜன்ம நயன ஸ்லாக்யாம் அனர்க்யாம் தசாம் ஆமந்தம் விரஜசுந்தரி ஸ்தனத்ரீ சாம்ராஜ்யமுஜ்ரும்பதே. ஆச்சின்வானம் அகன்யகன்யகனி சாகாரான் விகாரக்ரமான் ஆருந்தானம் அருந்ததி ஹிருதயமபி ஆர்திரஸ்மிதாய ஸ்ரியா ஆதன்வானம் அனன்ய ஜன்ம நயன ஸ்லாக்யாம் அனர்க்யாம் தசாம் ஆமந்தம் விரஜசுந்தரி ஸ்தனதடி சாம்ராஜ்யம் உஜ்ரும்பதே. கிருஷ்ணன் என்கிற தத்துவம், கண்ணன் என்கிற தத்துவம் என் முன் வளர்ச்சி பெற்றுக்கொண்டு போகிறது. என் முன்னாடியே அவன் வளர்றான். அழகாக குழந்தையாக இருக்கிறவன் இப்போ குட்டி பையனாக இருந்தவன் சிறுவனாக ஆகிறான். அதற்கு பல பல விசேஷமான அம்சங்கள் உண்டு அந்த கண்ணனுக்கு. தினந்தோறும் அது விதவிதமான வடிவங்களை மேற்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி தொடராக பல லீலைகளையும் திருவிளையாடல்களையும் புரிகிறது அந்த கண்ணன் என்ற தத்துவம். கனிந்த புன் சிரிப்பு, ஒரு மந்த ஸ்மிதம், அழகான மந்தகாச சிரிப்பு. அந்த திருமுக சௌந்தரிய செல்வத்தை பார்த்தால் கற்புக்கரசி அருந்ததி தேவி கூட மனம் பேதலித்து பைத்தியமாய்விடுவாள் அவன் அழகுக்கு. அழகு தேவனான மன்மதன் தன் கண்களால் வியந்து பாராட்டுவான். இவன் ஸ்தானத்தை மதிப்பிட்டு சொல்ல முடியாது, அவ்வளவு அழகு. சாட்சாத் மன்மதன். கோபியர்களின் நகில் சாம்ராஜ்யத்திற்கு மட்டற்ற ஆனந்தமளிக்கும் பேரரசன் அவன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் அவன் சௌந்தரிய சாம்ராஜ்யத்தை. ஆச்சின்வானம் அகன்யகன்யகனி சாகாரான் விகாரக்ரமான் ஆருந்தானம் அருந்ததி ஹிருதயமபி ஆர்திரஸ்மிதாஸ்ய ஸ்ரியா ஆதன்வானம் அனன்ய ஜன்ம நயனா ஸ்லாக்யாம் அனர்க்யாம் தசாம் ஆமந்தம் பிரஜசுந்தரி ஸ்தனதடி சாம்ராஜ்யமுஜ்ரும்பதே. மன்மதன் கொண்டாடும் அழகு. அகனி அகனி அகனி, புதிதாக நாள்தோறும் சாகாரான் விகாரக்ரமான் உருவெடுக்கும், நாள்தோறும் புதிதாக உருவெடுக்கும் விளையாட்டுகளை உடையவன், தீராத விளையாட்டு பிள்ளை. ஆச்சின் வானம் அப்படி தோற்றுவிக்கிறான் விளையாட்டு வரிசைகளை. ஆர்திரஸ்மித குளிர்ந்த புன்முறுவல் பூத்த ஆஸ்ய ஸ்ரீயா முகத்தின் ஸ்ரீயா அழகால் அருந்ததி ஹிருதயமப்பி அருந்ததியின் உள்ளத்தை கூட தகைப்பான். அனன்ய ஜன்ம தன்னிடம் தோன்றிய மன்மதனுடைய கண்களுக்கும் கொண்டாடத்தக்கவனாயிருப்பான். ஸ்லாக்யாம் அனர்க்யாம் கொண்டாடத்தக்கதாய் மதிப்பிடற்கு அரியதாய் விளங்கும் தசாம் நிலையை ஆத்தன்வானம் அதிகப்படுத்துவான். அவன் அழகை அதிகப்படுத்தி கொண்டே போகும். விரஜசுந்தரி இடைப்பெண்களின் ஸ்தனதடி முளை பிரதேசங்களில் மார்பகங்களில் ஆட்சி புரிவதும் அந்த கிருஷ்ண தத்துவம் அதிசீக்கிரத்தில் உஜ்ரும்பத்தே என் கண் முன்னே தோன்றி வளர்கிறது அந்த கண்ணனாகிய தத்துவம். அப்படின்னா அவர் நிறைய அவனை பார்க்கிறார், அழகை ரசிக்கிறார், ஆனந்திக்கிறார் என்ற அர்த்தம். அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.